2026 ஆண்டுக்கான ஆடிப்பெருக்கு வரும் ஆகஸ்ட் 3 திங்கட்கிழமையன்று கொண்டாடப்படுகிறது. இது ஆடி மாதம் 18ஆம் நாள் நீர்வளம் மற்றும் இயற்கையை போற்றும் வகையில் தமிழ் மக்களால் சிறப்பாக அனுசரிக்கப்படுகிறது. பொதுவாக ஆடிப்பெருக்கில் என்ன வாங்கினாலும் பெருகும் என்பது ஐதீகம். ஆகஸ்ட் 3, 2026 இதற்கு மற்ற பெயர் ஆடி 18ஆம் பெருக்கு என்றும் அழைப்பர். காவிரி போன்ற ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளில் பெருக்கெடுக்கும் நீரை வணங்குதல் இதற்கு சமமான ஒன்றாக கருதப்படுகிறது. சுமங்கலி பெண்கள் மற்றும் புதுமண தம்பதிகள் ஆற்றங்கரைகளில் புது தாழிக்கயிறு மாற்றிக்கொள்வர். காதோலை, கருமணி, பழங்கள், காமாட்சி விளக்கு மற்றும் படையல் வைத்து வழிபடுதல் போன்றவை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் விவசாயிகள் புதிய விதைப்பு பணிகளை தொடங்குவார்கள். ஆடிப்பெருக்கு பூஜை செய்யும் நல்ல நேரம், வழிபாட்டு முறைகள் பற்றிய கூடுதல் விவரங்களை இந்த ஒரு பதிவில் பார்க்கலாம். ஆடி மாதத்தின் 18வது நாளை ஆடிப்பெருக்கு திருநாளாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம். இது பெருக்கத்திற்குரிய நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் செய்யப்படும் செயல்கள், வழிபாடுகள், தானங்கள் ஆகியவற்றின் புண்ணிய பலன் பல மடங்காக பெருகும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நாளில் சில குறிப்பிட்ட எளிமையான வழிபாடுகளை செய்வதால் மகாலட்சுமியின் அருளை பெறுவதுடன் வீட்டில் செல்வம் பல மடங்கு பெருக செய்யும். ஆடிப்பெருக்கு அன்று என்ன செய்ய வேண்டும், எப்படி வழிபட்டால் நன்மைகளும் செல்வ வளமும் பெருகும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆடிப்பெருக்கு பல மடங்கு செல்வத்தையும் புண்ணியத்தை தரும் புனித நாளாக கருதப்படுகிறது. நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவித்து வழிபடும் நாளே ஆடிப்பெருக்கு நாளாக கருதி கொண்டாடப்படுகிறது. மகாபாரத போரில் பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைத்த நாளாகவும் இது சொல்லப்படுவதால் தர்மத்திற்கு கிடைத்த வெற்றியை கொண்டாடும் நாமும் தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் நாளாகவும் ஆடிப்பெருக்கு கருதப்படுகிறது. ஆடிப்பெருக்கு இந்த ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. இந்த நாளில் செய்யப்படும் சில எளிமையான வழிபாடுகள் வீட்டில் பல மடங்கு அதிகமான செல்வத்தை பெருக செய்யும் என்பது நம்பிக்கை. ஆடிப்பெருக்கு அன்று ஆற்றங்கரை அல்லது குளக்கரை போன்ற நீர்நிலைகளின் கரைகளில் விளக்கேற்றி மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். நீர்நிலைகளை காவிரி அன்னையாக பாவித்து மஞ்சள், குங்குமம், பூ, வெற்றிலை, பாக்கு போன்ற மங்கள பொருட்களை சீராக படைத்து வழிபடுவது வாழ்வில் மங்களத்தை பெருக செய்யும் என்று நம்பப்படுகிறது. இந்த நாளில் புண்ணிய நதிகள், குளங்கள், கடல் ஆகியவற்றில் புனித நீராடி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் போன்ற சடங்குகளை செய்வது சிறப்பு. முன்னோர்களுக்குரிய வழிபாடுகளை முறையாக மேற்கொள்வதால் முன்னோர்களின் ஆசையால் வீட்டில் நன்மைகளும் மகிழ்ச்சியும் பெருகி வரும் என்று சொல்லப்படுகிறது. திருமணமான சுமங்கலி பெண்கள் ஆடிப்பெருக்கு நாளன்று தாழிக்கயிறு மாற்றிக் கொள்ளலாம். பொதுவாகவே திருமணமான பெண்கள் வருடத்தின் 2 நாட்களில் தாழிக்கயிறு மாற்றிக்கொள்வது சிறப்பானதாகவும் மங்களகரமானதாகவும் கருதப்படுகிறது. ஒன்று மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம், மற்றொன்று ஆடிப்பெருக்கு நாள். இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு அன்று தாழிக்கயிறு மாற்றிக்கொள்ள காலை 7:45 மணி முதல் 8:45 வரையிலான நேரம் நல்ல நேரமாக சொல்லப்படுகிறது. ஆடிப்பெருக்கு அன்று மற்ற சுமங்கலி பெண்களுக்கு தாழிக்கயிறு, மஞ்சள், குங்குமம், ரவிக்கை, வளையல் போன்ற மங்கள பொருட்களை தானமாகவும் கொடுக்கலாம். ஆடிப்பெருக்கில் யாருக்காவது அன்னதானம் வழங்குவது, கோவில் மற்றும் கோசோலைகளுக்கு வாங்க வேண்டிய பொருட்களை தானமாக அளிப்பது அளவில்லாத புண்ணிய பலன்களை தரும். இது மிக கடுமையான கர்ம வினைகளை கூட கரைத்துவிடும் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. மஞ்சளில் விநாயகர் பிடித்து வைத்து இந்த நாளில் விநாயகர் வழிபாடு செய்யலாம். மஞ்சளுடன் கொஞ்சம் தண்ணீர் அல்லது பசும்பால் விட்டு பிடித்து வெற்றிலை அல்லது வாழை இலையின் மீது வைத்து விநாயகரை வழிபட வேண்டும். இது எளிமையான வழிபாடாக இருந்தாலும் மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாக கருதப்படுகிறது. இது தடைகளை நீக்கவும் சுப காரியங்கள் தடையின்றி நடக்கவும் செய்யப்படும் வழிபாடு என்றும் குறிப்பிடலாம். பசுமாட்டிற்கு பூஜைகள் செய்து அவற்றிற்கு தேவையான உணவுகளை கொடுத்து வழிபட வேண்டும். ஆடிப்பெருக்கு அன்று தினசரி வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தும் அரிசி, பருப்பு போன்ற பொருட்கள் குறையாமல் வாங்கி நிரப்பி வைக்க வேண்டும். ஆடிப்பெருக்கு அன்று தங்க நகை வாங்க முடியாதவர்கள் செல்வம் பெருக கல்லுப்பு, மஞ்சள் ஆகியவற்றை சிறிதளவு வாங்கி வைக்கலாம்.
ஆடிப்பெருக்கு அன்று குபேரருக்கு நாணயங்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம். வீட்டில் குபேர பூஜை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. அதேபோல ஓம் ஸ்ரீம் ஹரீம் க்ளீம் ஸ்ரீம் லக்ஷ்மி குபேராய நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி அர்ச்சனை செய்வதால் வீட்டில் குறையாமல் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும் என்பது முன்னோர்களின் நம்பிக்கையாகவும் உள்ளது. சூரியன் மற்றும் புதன் கிரகம் சேரும் நாளே ஆடிப்பெருக்கு என்பதால் இந்த நாளில் வீட்டில் நவதானியங்கள் வாங்கி வைத்து வழிபடலாம். அது மட்டுமல்லாது ஆடிப்பெருக்கு அன்று புதிய வாகனம் வாங்கலாமா என்ற ஒரு கேள்வி பலரிடமும் கேட்கப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக வாங்கலாம். இந்த நாளில் தங்கம், நிலம், வண்டிகள் வாங்குவது மிகவும் நன்மையாகவே கருதப்படுகிறது. இந்நாளில் வாங்குவதால் அது பல மடங்கு பெருகும் என்றும் நம்பப்படுகிறது. ஆடி 18 தொடங்கும் எந்த ஒரு நல்ல காரியமும் மேலும் பல்கி பெருகும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுகிறது. இந்நாளில் பொதுமக்கள் புதிய புத்தாடைகள், தங்கம், வாகனங்கள் வாங்குவதை வழக்கமாகவும் கொண்டுள்ளனர். ஆன்மீக ரீதியாக சிறப்பான இந்த நாளில் அம்மனை வழிபட்டு புதிய முயற்சிகளையும் தொடங்கலாம். புதிய வாகனம் வாங்குவதற்கு நீங்கள் எந்த வகையான வாகனத்தையும் தேர்வு செய்யலாம் என்றே குறிப்பிடலாம். ஆன்மீக ரீதியாக எந்த செயலையும் செய்வதற்கு முன்னர் நாம் அம்மனை வழிபட்டால் எல்லாம் நன்மையாகவே நடக்கும். அகத்திய முனிவர் தன் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விநாயகருக்காக வடிவில் வந்து தட்டிவிட அது தமிழ்நாட்டில் பெருக்கெடுத்து ஓடியது என்பது இதன் வரலாற்று பின்னணியாகவும் கூறப்படுகிறது. நீர்வளம் பெருகி விவசாயம் செழிக்க இறைவனுக்கு நன்றி சொல்லும் விழாவாகவும் ஆடிப்பெருக்கானது கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் புதுமண தம்பதியினருக்கு முதன்முதலாக தாலி சரடு மாற்றிக்கொள்ள இது உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது. திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்நாளில் தாலி சரடு மாற்றிக்கொள்வது மிக உண்மையாகவே பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஆற்றங்கரையோரங்களில் நிறைய புதுமண தம்பதிகளும் பல வருடங்கள் ஆன தம்பதிகளும் தாலி சரடு மாற்றும் பல காணொளிகளையும் நாம் வருடா வருடம் பார்த்து கொண்டுதான் வருகிறோம். அந்த வகையில் இந்த வருடம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த ஆடிப்பெருக்கானது கொண்டாடப்படவிருக்கிறது. இதில் நீங்கள் என்ன வாங்க போகிறீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை இப்பொழுதே முடிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கு ஏற்றவாறு உங்களுக்கு இதனை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இதே மாதிரி நீங்க நிறைய அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா இத லைக் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப்